பூக்காத மல்லிகைப்பூ செடியில் கொத்து கொத்தா தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கிறதுக்கு பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் தேவைப்படும். உருளைக்கிழங்கு தோலில் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்கிறதுனால அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கிறது மட்டும் இல்லாமல் வேரோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது கூடவே நம்ம எலுமிச்சை பழத்தோல் சேர்க்க போகிறோம். எலுமிச்சை பழத்தோலில் நைட்ரோஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேரில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலும் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பவர்ஃபுல் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை எலுமிச்சை பழத்தோல் பயன்படுத்துங்க. எலுமிச்சை பழத்தோலில் ஜூஸ் எல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வெறும் தோல் மட்டும் பயன்படுத்துங்க. ஜூஸோட பயன்படுத்தக்கூடாது. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம அளவில் 5 மடங்கு தண்ணி கலந்து தொடர்ந்து 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க.